திண்டுக்கல் அருகே குடும்ப அட்டைகளை அடமானமாக பெற்று ரேஷன் பொருட்கள் வாங்கி கள்ளச்சந்தையில் விற்பனை செய்த பெண் தற்பொழுது அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராஜ்குமார், வணக்கம். இந்த தகவல் தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் சலோமி. திண்டுக்கல் பேகம்பூர் அடுத்துள்ள பூச்சிநாயக்கன்பட்டி மாநகராட்சி 40வது வார்டுக்கு உட்பட்ட பகுதியாகும். இப்பகுதியில் நாள்தோறும் கூலி வேலைக்கு செல்லக்கூடிய ஏராளமான ஏழை எளிய மக்கள் அதிக அளவில் வசித்து வருகின்றனர். இங்கே மேலும் 2 ரேஷன் கடைகள் செயல்பட்டு வருகிறது. இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அதே பகுதியைச் சேர்ந்த சிக்கந்தம்மாள் என்ற பெண்ணிடம் தங்களது ரேஷன் கார்டுகளை அடமானமாக வைத்து பணம் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த சிக்கந்தரம்மா என்ற பெண் தனது கையில் 20க்கும் மேற்பட்ட ஸ்மார்ட் கார்டுகளை வைத்துக் கொண்டு ரேஷன் கடையில் அமர்ந்து பேசுவது போன்ற வீடியோ 2 தினங்களுக்கு முன்பு சமூக வலைதளங்களில் வைரலாகியது. மேலும் அடமானமாக பெறப்பட்ட ஸ்மார்ட் கார்டுகளை வைத்துக் கொண்டு கார்டு உரிமையாளர்கள் ரேஷன் கடைகளுக்கு வர வைத்து அவர்களது கைரேகை மற்றும் ரேஷன் கடையில் வழங்கப்படும் இலவச அரிசி, மானிய விலையில் வழங்கப்படும் கோதுமை, சர்க்கரை, சமையல் ஆயில், பருப்பு போன்ற பொருட்களை சிக்கந்தரம்மா வாங்கி கள்ளச்சந்தையில் விற்பனை செய்து வருவதாக தெரிய வந்தது. ஏற்கனவே திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே ரேஷன் அரிசிகள் கடத்தப்படுவது போன்ற வீடியோ காட்சி சில தினங்களுக்கு முன்பு பரவியது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து குடிமைப் பொருள் வழங்கல் துறை அதிகாரி கீதா மற்றும் வட்டாட்சியர் சக்தி செல்வம் ஆகியோர் நேரில் அந்த சம்பந்தப்பட்ட நியாய விலைக் கடையை ஆய்வு செய்தனர். மேலும் வீடியோவில் இருந்த சிக்கந்தர் அம்மா என்ற பெண் மீது குடிமைப் பொருள் வழங்கல் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து பூச்சிநாயக்கன்பட்டி கடை விற்பனையாளர் தேவியா பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் இச்சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.